இயேசு கிறிஸ்துவில் அன்புக்கு உரியவர்களே, இறைவன் அருளால் தவக்காலத்தின் 24வது நாளுக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். நமது மனமாற்ற பயணத்தில் இன்று மீட்புக்கான இறுதி அழைப்பு மற்றும் வாழ்வின் மிக உன்னதமான கட்டளையாகிய இரண்டையும் குறித்து தியானிக்க இருக்கிறோம். இன்று இறைவார்த்தைகள் ஓசே தீர்க்கதரிசி நூலிலிருந்தும் மார்க்கு நற்செய்தியிலிருந்தும் கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள். இன்றைய நாளின் தவக்காலத்தின் நோக்கமான பாவ வாழ்விலிருந்து முழுமையாக திரும்புதலையும் அதன் தன்மையான அன்பின் உன்னத நிலையையும் விளக்குகின்றது. கடவுளில் மன்னிப்புக்கு அளிக்கும் உன்னத வாக்குறுதி என்ன? கடவுள் மீதும் அயலவர் மீதும் அன்பு செலுத்துவது பொது வாழ்வில் ஏற்படும் தாக்கம் என்ன என்ற கேள்விகளை இன்று எழுப்பி நாம் தியானிப்போம். இந்த நாளினுடைய தவக்காலத்தின் நோக்கம் முழுமையாக ஒப்புரவாகுதல், பலவீனத்தை ஏற்றுக்கொள்ளுதல், சுயநலத்தை விட்டுவிட்டு ஆண்டவரின் அன்பில் நிலைத்திருத்தல். இறைவாக்கினர் ஓசேயா மூலமாக ஆண்டவர் தரும் செய்தி தவக்காலத்தின் நோக்கமான பாவ வாழ்விலிருந்து முழுமையாக திரும்புவதிலும் கடவுளின் மன்னிப்பை நம்புவதிலும் அது மையப்படுத்துகிறது. இஸ்ராயேலே, உன் கடவுளாய் ஆண்டவரிடம் திரும்பி வா. உன் தீமையால் நீ வீழ்ச்சியுற்றாய். நான் உன் பிறழ்வை மன்னிப்பேன், உன் பாவத்தை மன்னிப்பேன், மனமோந்து உன்னை அன்பு செய்வேன், என் சினம் உன்னை விட்டு நீங்கிவிட்டது என்று வாக்குறுதி கொடுக்கிறார் கடவுள். இஸ்ராயேல் மக்கள் தாங்கள் தீமையால் வீழ்ச்சியுற்றதை உணர்ந்து ஆண்டவரிடம் திரும்ப அழைக்கப்படுகிறார்கள். இந்த தவக்காலம் நம்முடைய ஆவிக்குரிய மற்றும் தார்மீக வீழ்ச்சிகளை உணர்ந்து தாழ்மையுடன் ஆண்டவரை நோக்கி திரும்புவதற்கான ஒரு உன்னதமான அழைப்பு. மக்கள் அசிரியாவின் வலிமையின் மீதும் தங்கள் கைகளில் வேலைகள், அதாவது சிலைகள் மீதும், தங்கள் சொந்த குதிரைகள், அதாவது போர் வலிமை மீதும் நம்பிக்கை வைக்க வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டார்கள் ஓசேயா தீர்க்கதரிசி வழியாக. மாறாக தங்கள் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டு அனாதைகள் உம்மிடமே இரக்கம் காண்கின்றனர் என்று ஒப்புக்கொள்ள அழைக்கப்படுகிறார்கள். அதாவது பலவீனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார். நம்முடைய தவக்காலம் நோக்கம் நமது சுய வலிமை, செல்வம் அல்லது உலகத்தின் பாதுகாப்பு ஆகியவற்றின் நம்பிக்கையை விட்டுவிட்டு, இன்று உலகம் அதை கண்டுதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய பாதுகாப்பு, செல்வம், பணம், பதவி, பட்டம், அதை விட்டுவிட்டு ஆண்டவரின் இரக்கத்தை மட்டுமே நாடுவது இந்த தவக்காலத்தினுடைய நோக்கம். அவ்வாறு திரும்பும் போது கடவுள் மனம் உவந்து அன்பு செய்து பசுமையான ஒலிவ மரம் போல அவர்களை செழிக்க வைப்பார் என்று மாபெரும் வாக்குறுதியை ஓசேயா தீர்க்கதரிசி 14:6 கொடுக்கிறார். அன்பின் உன்னத கட்டளைதான் இந்த தவக்காலத்தின் தன்மை. முழு இதயத்துடன் அடுத்திருப்பவர் மீது அன்பை செலுத்துதல்தான் இந்த தவக்காலத்தின் தன்மை. மறைநூல் அறிஞர் ஒருவர் இயேசுவிடம் எல்லா கட்டளைகளிலும் முதன்மையானது எது என்று கேட்கிறார். இயேசு அளித்த பதில் தவக்காலத்தின் சரியான தன்மையை உணர்த்துகிறது அல்லவா? இஸ்ராயேலே கேள், நம் கடவுளாய் ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் முழு மனதோடும் உன் முழு ஆற்றலோடும் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக. இரண்டாவது கட்டளை, உன் மீது அன்பு கூறுவது போல் உன் அயலார் மீதும் அன்பு கூறுவாயாக. இரண்டே கட்டளை. கடவுளை அன்பு செய், உன் சகோதரனை அன்பு செய். மனித அன்பு, கடவுள் அன்பு. முதன்மையானது கடவுள் அன்பு. இயேசு 10 கட்டளையில் முதன்மை எது என்று கேட்டபோது இரண்டைத்தான் கூறுகிறார். கடவுள் மீதான முழுமையான அன்பு, மற்றவர், அதாவது அயலார் அடுத்திருப்பவர் மீதான அன்பு. இந்த இரண்டுமே ஒன்றோடொன்று பிரிக்க முடியாதவை. ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கங்கள் போல, நம்முடைய 2 கண்களை போல. கடவுளின் அன்பு செலுத்துவது வெறும் சடங்கு அல்ல, சம்பிரதாயம் அல்ல. அது முழு இதயம், முழு உள்ளம், முழு மனம், முழு ஆற்றல். முழு இதயம், முழு உள்ளம், முழு மனம், முழு ஆற்றல் ஆகியவற்றால் செலுத்தப்பட வேண்டும். அந்த அன்பு இன்றைய குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நடக்கிறதா என்றால் இல்லை.
இல்லை. இதுவே தவக்காலத்தின் உண்மைத்தன்மை. The authenticity of the Lent is to love like God. கடவுளை போல முழு இதயத்தோடு, முழு உள்ளத்தோடு, முழு ஆற்றலோடும் அன்பு செய்வது. நம்முடைய தவக்காலம் என்பது நாம் செய்யும் உபவாசம். மீண்டும் மீண்டும் அதை உச்சரிக்கிறேன். உபவாசம், ஜெபம், தர்மம் ஆகியவற்றின் அன்பின் அடிப்படையிலே செய்ய வேண்டும். கடமைக்காக அல்ல, சடங்குக்காக அல்ல, கணக்குக்காக அல்ல. நிறைய பேர் செய்து கணக்கு வைக்கிறார். 40 நாள் நோன்பு இருந்தேன், 40 நாள் உணவு கொடுத்தேன், அங்கு சென்றேன், இங்கு சென்றேன் என்று கணக்கு காண்பதற்காக அல்ல. இந்த அன்பு முழுமையானதாகவும் அடுத்திருப்பவரை சேர்வதாகவும் இருக்க வேண்டும் என்று மறைநூல் அறிஞர் இதற்கு மேல் வேறு வழி இல்லை என்று ஒப்புக்கொண்டது போல, இந்த அன்பு செயலே எல்லா தவ முயற்சிகளுக்கும் மேலானது என்பதை நாம் இன்று உணர்ந்து கொள்வோம். அன்பே சமூக நீதியின் மையம். சமூகத்தின் இரக்கத்தை பிரதிபலிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஓசையா கூறும் பலவீனத்தின் ஒப்புதல் மற்றும் இயேசுவின் அன்பின் கட்டளை இரண்டும் நமது பொது வாழ்வில் நேரடியாக பொருந்துகின்றன. ஓசையா இஸ்ராயேலை கண்டித்தது போல இன்றைய சமூகம் செல்வம், அதிகாரம் அல்லது இராணுவ பலம் அல்லது அரசியல் பலம், அசிரியான வலிமை, குதிரை ஆகியவற்றின் மீது தவறாக நம்பிக்கை வைத்தது போல இந்த அரசியல்கள் ஒவ்வொரு கட்சியும் நான் தான் என்று அவர்கள் கொக்கரிப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பே மையமாக இருக்க வேண்டும். இயேசுவின் போதனை சமூக நீதியின் ஆழமான மையத்தை நமக்கு உணர்த்துகிறது. சடங்குகள், பலிகள், கோவிலில் செய்யும் வழிபாடுகள் இன்று நம்முடைய வழிபாட்டு முறைகள் சடங்காச்சாரமாகிவிட்டது. ஆகியவற்றை விட உன் அயலவர் மீது, அடுத்தவர் மீது அன்பு கூறுவது உன்னதமானது. நம்ம தவக்கால ஜெபம், உபவாசம் ஆகியவை அயலவருக்கு இரக்கம் காட்டும் செயலாக மாறும் போதுதான் அது சமூக நீதியாக பலன் தரும். இங்கே பொது வாழ்வின் சவால் என்ன? நமது பொது வாழ்வில் சட்டங்கள், பொருளாதார கொள்கைகள் மற்றும் சமூக திட்டங்கள் ஆகியவை கடவுள் மீதான முழுமையான அன்பையும் அடுத்திருப்போர் மீதான இரக்கத்தையும் அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். இருக்கிறதா? நாம் நமது விளைவினத்தை ஏற்றுக்கொண்டு அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் இரக்கம் காட்டும்போது ஓசேயா 14:3 கூறுவது போல அதுவே ஆண்டவர் விரும்பும் உன்னதமான அன்பின் வெளிப்பாடாக ஆகிறது. இந்த தவக்காலம் ஆண்டவர் விரும்பும் காலமா, நான் விரும்பும் காலமா? தியானித்து பார்ப்போம். இறுதியாக அன்புக்குரியவர்களே, அன்பின் நிலைத்து முழுமையை நாடுவோம். தவக்காலத்தின் 24வது நாளில் நம்முடைய வாழ்வில் உன்னதமான கட்டளையை உறுதியோடு பற்றிக் கொள்வோம். ஓசையா கூறுவது போல நம்முடைய வீழ்ச்சியை உணர்ந்து சுயபலத்தை விட்டுவிட்டு ஆண்டவரின் இரக்கத்தை மட்டுமே நாடி திரும்புவோமா? இயேசு கற்பித்தது போல முழு இதயத்தோடும் உள்ளத்தோடும் கடவுளிடம் அன்பு செலுத்தி நம்மை போலவே அயலர் மீதும் அன்பு கூர்ந்து வாழ்வோமா? அன்பு 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 என்று பேசுகிறோம், அன்பை எதிர்பார்க்கிறோம், ஆனால் அந்த அன்பை கொடுக்கிறோமா? குடும்பத்தில் அன்பு இருக்கிறதா அல்லது அம்பு இருக்கிறதா? காசு கொடுத்தா அவன் அத்தான், இல்லை என்றால் செத்தான் என்கிற நிலையில் என்ற குடும்ப வாழ்க்கை அன்பு அழிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நாம் அன்பின் இந்த கட்டளைக்கு செவி கொடுத்து வாழும்போது விண்ணரசு சிறந்த தொலைவில் இல்லை என்று ஆண்டவர் கூறிய மார்க் நற்செய்தி 12:34 என்ற உறுதிப்பாட்டை பெறுவோம். ஆண்டவர் நம்மை அன்பு செய்கிறார். அவர் அன்பில் நிலைத்திருப்போம். அன்பின் சாட்சிகளாய் மாறுவோம். இந்த புனித காலம் அதற்கு வழிவகுக்கட்டும். ஆமென்.